இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையன்னையின் அன்புக்குரிய பக்தர்களே, மே மாதத்தின் 22ஆம் நாள் நாம் இன்று அன்னையின் பல்வேறு விழுமியங்களையும் மதிப்பீடுகளையும் சிந்தித்தவர்களாக இருக்கின்றோம். இன்று இதோ இந்த அன்னையின் மாதத்தில் அன்னை மரியா விண்ணேற்கு பின் பெற்ற அனுபவத்தையும் அந்த வாழ்க்கையையும் தலைப்பாக கொண்டு உங்களோடு நான் உரையாற்ற விரும்புகிறேன். இதோ இந்த தலைப்பில் 3 விடயங்களில் அன்னை மரியா இறை இயேசுவின் விண்ணேற்புக்கு பின் பெற்ற அந்த ஆழ்ந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். ஒன்று, அன்னை மரியா இறை அனுபவத்தை பெற்றவராக இந்த விண்ணேற்புக்கும் பெந்தகோஸ்தே விழாவின் போது அந்த தூய ஆவியானவரின் போது அந்த அனுபவத்தை உண்மையாக உணர்ந்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றேன். இதோ விவிலியத்தின் பல்வேறு இடங்களில் அன்னை மரியா தூய ஆவியானவர் மீது கொண்ட அந்த ஆழ்ந்த இரக்கத்தையும் ஆழ்ந்த அன்பையும் நாம் அனுபவித்ததாக படிக்கின்றோம். அன்னை மரியா அப்போஸ்தலரோடு ஒன்றாக இருந்தபோது பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது தூய ஆவியானவர்கள் அவர்கள் நாவடிவில் அவர்கள் ஆட்கொள்வதையும் நாம் படிக்க கேட்கின்றோம். அப்போ அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தூய ஆவியின் அனுபவம் பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது மட்டுமல்ல, மாறாக அவருடைய பிறப்பின் நற்செய்தியின் போது அன்னை மரியா தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதை நாம் அறிகின்றோம். விவிலியம் முழுவதும் அன்னை மரியா தூய ஆவியின் அந்த ஆட்கொண்ட அந்த அனுபவத்தை பெறுவதை பார்க்கின்றோம். அந்த அனுபவத்தை இறுதியாக தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு இணைந்து அந்த தூய ஆவியின் வருகைக்காக காத்திருந்து அதன் வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த மழல திருச்சபையில் அன்னை மரியாவின் அந்த அனுபவம் தான் அங்கே ஊற்றாக உச்சமமாக இருந்ததை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, விண்ணேற்புக்கு பின் சீடர்கள் அனைவரும் சிதறுண்ட ஒரு மந்தையாக இருந்த சமயத்தில் அன்னை மரியா அவர்கள் மீது இரக்கம் காட்டி அப்போஸ்தலர்கள் அந்த மனித பாணியை உணர்ந்தவராக தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் இரக்கம் காட்டி ஒன்றிணைத்து ஒரு மழலை திருச்சபையாக உருவாக்கி அதன் கருத்துக்களை தாங்கி ஒவ்வொருவரையும் அரவணைத்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் இரக்கம் காட்டி அவர்களை ஒன்றிணைத்து ஒரு திருச்சபையாக மழலை திருச்சபையாக மாற்றிய பெருமை நமது அன்னை மரியாளை சேரும். மூன்றாவதாக, இவ்வாறு சேர்ந்த அந்த மழலை திருச்சபை நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்று பல்வேறு அப்போஸ்தலர்களுக்கு அந்த ஒரு படிப்பினை அளித்து உறுதிமிக்க ஆற்றலை கொடுத்து தூயாவின் வரங்களையும் அதன் கொடைகளையும் கொடுத்து வழியனுப்ப வைத்தவர் நமது அன்னை மரியா. அதன் வழியாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்ற ஆண்டவரின் அந்த கூற்றுக்கு உண்மையாக வாழ்ந்து காட்டியவர்கள் சீடர்கள். அவர்களுக்கு தேவையான இடங்களில் தேவையான போது பல்வேறு வகையிலே நாம் ஊக்கத்தையும் ஆதரவையும் அளித்து அவர்களை வழிநடத்தி சென்றவர் நமது அன்னை மரியா. ஆக இந்த மழலை திருச்சபையை வழிநடத்தியவரும் அதனை தொடங்கி வைத்தவரும் அதன் மூலமாக இறைச்செய்தியை உலகெங்கும் பரப்பும் அந்த வல்லமையை அளிக்கும் அந்த அப்போஸ்தலர்களோடு இருந்து வழிநடத்தியவரும் நமது அன்னை மரியா. நாம் எல்லாம் கொண்டாடும் நமது அன்னை மரியா திருச்சபையின் தாயாக அந்த மழலை திருச்சபை தனது மடியிலே தாங்கியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ 2000 ஆண்டுகளை கடந்து பல்வேறு அரசாட்சிகள், எத்தனையோ போர்கள், எத்தனையோ சபைகள், எண்ணற்ற பிளவுகள் ஏற்பட்டாலும் நமது கத்தோலிக்க திருவை ஒருங்கிணைந்த ஒரு அவையாக இறைவனின் சாட்சிகளாக நாம் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீரியத்தோடு இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் காரணமாக நமக்கெல்லாம் ஊற்றாகவும் உச்சமாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது அன்னை மரியாவின் அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற முற்படுவோம். ஜெபம். ஓ தூய கன்னிமரியே, இவ்வுலகில் நாங்கள் படும் துன்பங்களும் வருத்தங்களும் சிறிது காலமே, அவை எங்களுக்கு விண்ணக இன்பத்தை பெற்றுத்தரும் என்று நாங்கள் முழு மனதுடன் நம்புகிறோம். அன்பு அன்னையே, உமது மனம் இப்போது மற்றற்ற மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிறது. எங்களது துன்பம் நிறைந்த இவ்வாழ்வு எப்போது முடிவுக்கு வரும் என காத்திருக்கிறோம். உம் திருமுன் வந்து அனைத்து விண்ணகவாசிகளுடன் இறைவனை வாழ்த்தி புகழும் அந்நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம். எங்கள் அன்னையே, பாவமற்ற இடமும் புயலடிக்க துறைமுகமும் இருள் களவா ஒளியும் மரணமில்லா வாழ்வும் கிட்டும் இறையரசில் நாங்கள் வந்து சேருமளவும் எங்களை கைவிடாமல் எங்களை அன்போடு நடப்பிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜபிக்க வேண்டிய ஜபம். எங்கள் தாயே, எங்களது இறப்பின் வேளையில் எங்கள் ஆன்மா விண்ணகத்தை அடைய அருள் புரியும். இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய நற்செயல் இறைவார்த்தை நூலை படித்தல். இறை அன்னைக்குரிய அன்புக்குரிய மக்களே, இதோ
இறையணையின் பரிந்துரையால் எண்ணற்ற புதுமைகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எத்தனையோ புதுமைகள், எண்ணிலடங்கா புதுமைகள் அன்னையின் பெயராலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒரு புதுமை நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். ஆல்பர்டோ என்ற ஒரு சிறுவன் சிறு வயதிலிருந்தே அன்னை மீது அளவற்ற அன்பினை கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு ஆசை, தன்னுடைய வாழ்விலே ஒரு குருவாக வேண்டுமென்ற எண்ணத்தோடு டொமினிக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த சபையிலே சேருகிறார். அங்கே அவர் சபையில் சேரும்போது பல்வேறு மொழி பாடங்களையும் பல்வேறு இலக்கியங்களையும் அதனோடு இணைந்த மறைநூல் விளக்கங்களையும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆல்பர்டோ படிப்பிற்கு பயந்து, படிப்பில் சற்று மந்தமாக விளங்கியதால் படிப்பில் பயந்து அவர் ஒரு நாள் என்ன நினைத்தார் என்றால், அந்த செமினரியிலிருந்து எவ்வாறாவது தப்பித்து ஓட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நினைத்தார். அவ்வாறாக நினைத்து தன்னுடைய அந்த தப்பித்து ஓட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அதை செயலாற்றலாக மாற்ற நினைத்தார். அவ்வாறாக அவர் நினைத்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அன்னை மரியா அவருக்கு கனவிலே தோன்றினார். கனவிலே தோன்றி, ஆல்பர்டோ, நீ ஏன் இவ்வாறாக இந்த குருத்துவ பணியை விட்டு, படிப்பினை விட்டு செல்ல ஆசிக்கின்றாய் என்று கேட்டபோது ஆல்பர்டோ சொல்லுகிறார், அம்மா, என்னால் படிக்க முடியவில்லை, என்னால் எதையும் புரிந்து கொள்ள இயலவில்லை, எனது அறிவு மந்தமாக இருக்கிறது என்று சொல்லி அன்னையிடம் உரையாடுகிறார். அன்னை அவருக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். நீர் என் மீது அளவற்ற அன்பை கொண்டுள்ளாய், ஆகவே இன்றிலிருந்து நீ நன்றாக படிக்க முற்படு, உனக்கு போதுமான ஆசிகளையும் ஆதரவையும் அர்ப்பணிப்பையும் நான் உனக்கு தருகிறேன், இன்றிலிருந்து நீ அறிவில் சிறந்தவனாக இருப்பாய் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். அவர் மறைமுன் ஒன்று சொல்லுகிறார், நீ இவ்வாறாக புலமை மிக்கவனாக ஒரு மறைநூல் வல்லுநராக விளங்குவாய், ஆனால் ஒரு நாள் இதை மறந்து போவாய், அப்போது நீ ஆற்றலுடன் என்னை நினைவுகூர வேண்டும் என்று சொல்லி மறைகிறார். இவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே தன்னுடைய வாழ்வில் மீண்டும் அவர் அந்த குருத்துவ பணிக்காக படிக்க முயல்கிறார். சிறந்த ஒரு மாணவனாக அவர் குருத்துவ பயிலகத்திலிருந்து வெளிவருவதை பார்க்கின்றோம். எண்ணற்ற புத்தகங்களையும் மறைநூல் விளக்கங்களையும் அவர் திருவைக்காக அர்ப்பணிக்கின்றார். லெபடோர் என்ற இடத்திலே அவர் மறையுரை ஆற்றி கொண்டிருக்கும் போது அனைத்தையும் அன்னை மரியா ஒரு நாள் கனவில் சொல்வதைப் போல மறந்து விடுகிறார். அப்போது அவர் அன்னை மரியா தன்னுடைய கனவில் சொன்னதையும் அதன் வழியாக அவரது மேன்மையையும் அவர் புரிந்து கொள்கிறார். தன்னுடைய மனித இயல்பினால் எதையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எங்கே இயேசுவின், எங்கே அன்னையின் ஆற்றல் வெளிப்படுகிறதோ அங்கே அபரிவிதமான வளர்ச்சியும் அறிவும் அங்கே கொட்டி கிடக்கிறது என்பதை இந்த புனிதமையால் நாம் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணற்ற புத்தகங்களை படித்திருக்கலாம், எண்ணற்ற படிப்பினைகளையும் டிகிரிகளையும் வாங்கியிருக்கலாம். ஆனால் இவரெல்லாம் நமக்கு போதுமான சக்தியை தருவதில்லை, நமது வாழ்வை வழிநடத்த உதவுவதில்லை. மாறாக அன்னை மரியாவின் மீது கொண்ட அந்த பக்தி எவ்வாறு ஒரு மறைநூல் வல்லுநரை உருவாக்கி இருக்கிறது என்பதையும், அந்த அறிவினால், மனித அறிவினால் எதையும் செய்ய இயலும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் நமக்கு இந்த ஒரு புதுமை ஒரு கருத்தாக, நம் எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு கருத்தாக அமைகிறது என்பதை நாம் சிந்தையில் கொள்ள வேண்டும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம்.
எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உட்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.